அனைவருக்கும் வணக்கம். தமிழகம் டிஎன்பிஎஸ்சி. நம்ம இந்த வீடியோவில் என்ன பண்ணிட்டிங்கன்னா, தமிழ்நாடு முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் வாட்டர் சப்ளை டிபார்ட்மெண்ட். இதுலேருந்து வந்திருக்கிற ஜாப் நோட்டிஃபிகேஷன் நேற்று தினமே நோட்டிஃபிகேஷனாக வெளியிட்டிருந்தாங்க. எவ்வளவு கைடங்கள் எந்தெந்த துறைகள் இருக்குது அப்படின்ற டீட்டெயில்ஸ் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனாக வெளியிட்டிருக்காங்க. இதற்கான இன்ஃபர்மேஷன் தான் நம்ம கூடுதலாக பார்க்க போகிறோம். முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் வாட்டர் சப்ளை டிபார்ட்மெண்ட்லேருந்து 2/2/2024 அன்றைக்கி இந்த ஒரு இன்டிமேஷன் செய்தித்தாளில் கொடுத்துருந்தாங்க. இதற்கான அஃபிஷியல் டீட்டெயில் ஆஃப் வேகன்சிஸும் எந்தெந்த மாவட்டத்தில் எவ்வளோ வேகன்சிஸ் இருக்கோ அப்படின்றதையும் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. இது ஃபுல்லாகவே எழுத்து தேர்வு ப்ளஸ் இன்டர்வியூ அடிப்படையில் தேர்வு செய்ய போகிறாங்க. என்னென்ன போஸ்டிங்ஸ்னு பார்த்திங்கன்னா, ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி அசிஸ்டன்ட் இன்ஜினியர் கார்ப்பரேஷன், அசிஸ்டன்ட் இன்ஜினியர் சிவில் மெக்கானிக்கல், அசிஸ்டன்ட் இன்ஜினியர் முனிசிபாலிட்டி, அசிஸ்டன்ட் இன்ஜினியர் சிவில் மெக்கானிக்கல் எலக்ட்ரிக்கல் என்ன டிபார்ட்மெண்ட் இன்ஜினியரிங் நீங்கள் படிச்சிருந்தாலும் அதில் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி ஜூனியர் இன்ஜினியர் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் டிஏ பார்த்திங்கன்னா 257 வேகன்சி எடுக்கிறாங்க. இதற்கான குவாலிஃபிகேஷன்ன்றதையும் கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த கீழே கொடுத்துருக்கிற டீட்டெயில்டு குவாலிஃபிகேஷனே கொடுத்துருக்காங்க. டிராஃப்ட்ஸ்மேன் கார்ப்பரேஷனுக்கு, அப்புறம் டிராஃப்ட்ஸ்மேன் முனிசிபாலிட்டிக்கு ஓவர்சேர் இருக்குது. ஓவர்சேர் டிப்ளமோ முடிச்சிருந்தாலே போதுமானது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. டிப்ளமோவில் நீங்கள் சிவில் எலக்ட்ரிக்கல் மெக்கானிக்கல் 3 பண்ணியிருந்தாலும் இந்த ஓவர்சேருக்கு நீங்கள் எலிஜிபிள். டவுன் பிளானிங் இன்ஸ்பெக்டர் இதுக்கும் நீங்கள் பிளானிங் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். ஒர்க் இன்ஸ்பெக்டருக்கும் இன்ஜினியரிங் கிராஜுவேட், சானிடரி இன்ஸ்பெக்டருக்கும் ஒரு சில போஸ்ட் சானிடரி இன்ஸ்பெக்டருக்கு பிஎஸ்சி ஜுவாலஜி படித்தவங்க, அப்புறம் பயோகெமிஸ்ட்ரி படித்தவங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இதில் இருக்குது. டீட்டெயிலாக பார்க்கலாம். இதில் என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, 110 வேகன்சிஸ் ஆஃப் சானிடரி இன்ஸ்பெக்டர் போஸ்ட் மேபி இன்க்ரீஸ்ட். அதாவது 110 வேகன்சி இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. சப்ஜெக்ட் டு தி அவுட்கம் ஆஃப் தி ரிட் அப்பீல். வழக்கு தொடுத்து இருக்கிறதுனால அந்த ஒரு ரிசர்வேஷன்ஸ் படி 3% வேகன்சிஸ் ரிசர்வேஷன்ஸ் ஃபார் மெரிட்டோரியஸ் ஸ்போர்ட்ஸ் பர்சன் ஜிஓ யூத் வெல்ஃபேர் ஸ்போர்ட்ஸ் டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட்லேருந்து கொடுத்துருக்காங்க. 3% இடஒதுக்கீடு விளையாட்டுத்துறையை சார்ந்தவர்களுக்கு இடஒதுக்கீடு செஞ்சுருக்கோம் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அவங்களாம் ஆவரேஜாக ஒரு மதிப்பெண் எடுத்தாலே உங்களுக்கு இந்த வாய்ப்பு வேலை வாய்ப்பு கிடச்சிரும். டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. என்னென்ன டிபார்ட்மெண்ட்டில் எந்தெந்த கார்ப்பரேஷனில் இருக்குது அப்படின்றத டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் கொடுத்துருக்காங்க. நீங்கள் நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் பண்ணி பாருங்கள். நம்ம டேரெக்டாக எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் போயிருக்கலாம். ஒரு கார்ப்பரேஷனுக்கும் கம்யூனல் வைஸான ரிசர்வேஷன்ஸ் ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க. குறிப்பிட்ட மாவட்டங்கள்லாம் வேகன்சிஸ் கம்மியாக தான் இருக்குது. இருந்தாலும் நீங்கள் அதுக்கு ட்ரை பண்ணுங்கள். இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ் மட்டும் தான் மேக்ஸிமம் இந்த எக்ஸாமினேஷன் எழுத முடியும். நிறையா பேர் ஐடி துறைகளில் இல்லை டிஎன்பிஎஸ்சியில் நிறைய துறைகளில் ஒர்க் பண்ணலாம். அதனால் இது கொஞ்சம் காம்படிஷன் அப்படின்றது கம்மியாக தான் இருக்கும். அப்ளை பண்ணும்போது மாவட்ட வாரியாக அப்ளை பண்ணுறதா இல்லை ஓவராலாக அப்ளை பண்ணுறதான்றதை நம்ம அப்ளை பண்ணும்போது கொஞ்சம் உங்களுக்கு இன்ஃபர்மேஷனாக கொடுக்குறேன். டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் 2/2/2024. லாஸ்ட் டேட் ஆஃப் டைமிங் சப்மிஷன் ஆஃப் அப்ளிகேஷன் 12/3/2024 அன்றைக்கி லாஸ்ட் டேட் கொடுத்துருக்காங்க. அப்ளிகேஷன் அவைலபிலிட்டி டு தி வெப்சைட் பார்த்திங்கன்னா 9/2 என்னையிலேருந்து ஆன்லைனில் நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9ஆம் தேதியிலேருந்து பண்ணலாம். இன்றைக்கி தேதி 7 தான் ஆகுது. நோட்டிஃபிகேஷன் மட்டும்தான் வந்திருக்கு. 9ஆம் தேதியிலேருந்து நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன் கரெக்ஷன், அதாவது அப்ளிகேஷன் ஏதாவது தப்பு பண்ணிட்டீங்க, அதை கரெக்ட் ஏதாவது எடிட் பண்ணணும் அப்படின்னா 13/3 15/3 2 நாட்கள் கொடுத்துருக்காங்க. டேட் ஆஃப் ரிட்டன் எக்ஸாமினேஷன். ரிட்டன் எக்ஸாமினேஷனோட தேதியும் கொடுத்துருக்காங்க. சப்ஜெக்ட் பேப்பர் டிகிரி ஸ்டாண்டர்ட் பார்த்திங்கன்னா 30/6/2024 30ஆம் தேதியே எழுத்து தேர்வு நடக்குது. 30/6 ஜூன் மாதம் 6 அதாவது 30ஆம் தேதி இந்த எக்ஸாமினேஷன் மார்னிங் செஷன்லேயும் ஆஃப்டர்நூன் செஷன்லேயும் நடக்குது. ஃபஸ்ட் பேப்பர் டிகிரி ஸ்டாண்டர்ட் சப்ஜெக்ட் பேப்பர்னு கொடுத்துருக்காங்க. ஆஃப்டர்நூன் செஷனில் பார்ட் ஏ பார்ட் பின்னு 2 பேப்பர் இருக்குது. இந்த பார்ட் ஏ பார்ட் பி பார்த்திங்கன்னா பொது அறிவு மற்றும் தமிழ் இது ரெண்டுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒன். இதான் உங்களுக்கு ஸ்கோரிங்காகவும் இருக்கும். சப்ஜெக்ட் பேப்பரில் நீங்கள் எவ்வளோ ஸ்கோர் பண்ணுறீங்களோ அதே மாதிரி இந்த பேப்பரில் நீங்கள் கம்பல்சரியாக தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில் ஸ்கோர் பண்ணி ஆகணும். இந்த ஜிஎஸ்க்கும் மற்றும் தமிழ் தகுதி தேர்வுக்கும் நம்மக்கிட்ட டெஸ்ட் பேட்ச் ப்ளஸ் தமிழ் ஆன்லைன் டெஸ்ட் ஃபுல் டெஸ்ட் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. நீங்கள் எழுதி ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஜிஎஸ் டாபிக் ஃபுல்லாகவே மெட்டீரியல் அவைலபிளாக இருக்குது. தமிழ் ஆர் இங்கிலீஷ் மீடியம் போத் ரெண்டுமே நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. நீங்கள் வேணுங்கிறவங்க டிஸ்கிரிப்ஷன் டீல் தரேன், நீங்கள் பை பண்ணி வாங்கிக்கலாம். ஃபார் தி போஸ்ட் ஆஃப் அடுத்தது பார்த்திங்கன்னா ஆர்கிடெக்சர் மற்றும் டிப்ளமோ இன்ஜினியரிங் படித்தவங்களுக்கான எக்ஸாமினேஷன் நடக்குது. அது என்றைக்குன்னு பார்த்திங்கன்னா 29 அதே நாளில் நடக்குது. மொதல் நாள் நடக்குது 29/6/2024. ஆஃப்டர்நூன் செஷனில் 29/6/2024 2 to 5 மார்னிங் செஷனில் 9:30 to 12:30 வரைக்கும் நடக்குது. சப்ஜெக்ட் பேப்பர் டிப்ளமோ ஸ்டாண்டர்ட் நடக்குது. இது 29ஆம் தேதி. மேலே உள்ள இன்ஜினியரிங் டிகிரி ஸ்டாண்டர்டில் உள்ள எக்ஸாமினேஷன் பார்த்திங்கன்னா 30ஆம் தேதி நடக்குது. ரெண்டுமே டிப்ளமோ ப்ளஸ் டிகிரி பண்ணவங்களுக்கு இது பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும். குவாலிஃபிகேஷன் ஏஜ் லிமிட் பொறுத்தளவுக்கு டீட்டெயில் ஆஃப் போஸ்ட் பார்த்திங்கன்னா 1ஆம் நம்பர்லேருந்து 16ஆம் நம்பர் வரைக்கும் உள்ள போஸ்ட்டுக்கு 32 வயசு வரைக்கும் இருக்குது.
ஷெட்யூல் கேஸ்ட்டு, பிசி, எம்பிசி அதாவது ஓசி கேட்டகரிக்கு மட்டும் நான் சொல்கிறேன் 32 வயசு வரைக்கும். ஸோ மற்ற கேண்டிடேட்டுக்கு எல்லாருக்குமே நோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட். ஸோ ரிட்டையர்மெண்ட் ஏஜ் வரைக்கும் நீங்கள் இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஏஜ் கன்செஷன் வந்து டிசபிலிட்டிக்கு 10 இயர்ஸ் வந்து இருக்குது. அடுத்தது ஏஇ பொறுத்தளவுக்கு எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. அசிஸ்டன்ட் இன்ஜினியர் கார்பரேஷன் வந்து மஸ்ட் பொசஸ் பிஇ டிகிரி சிவில் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஆர் பிடெக் டிகிரி இன் சிவில் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஆர் எனி அதர் குவாலிஃபிகேஷன் கன்சிடர்டு ஈக்குவல்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சிஎம்எஸ்டபிள்யூ அதாவது இந்த துறையில் வந்து அதாவது கார்பரேஷன் வாட்டர் சப்ளை போர்டு வந்து பார்த்திங்கன்னா அசிஸ்டன்ட் இன்ஜினியர் சிவில் மெக்கானிக்கல் ரெண்டுமே இருக்கிறாங்க. ஸோ இதுக்கு மஸ்ட் பொசஸ் எ டிகிரி இன்ஜினியரிங் சிவில் ஆர் மெக்கானிக்கல் ஆஃப் எனி யூனிவர்சிட்டி இன் ரெக்கக்னைஸ்டு பை தி யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன். ஸோ இந்த இன்ஜினியரிங் படிச்சிருக்கணும் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்து அசிஸ்டன்ட் இன்ஜினியர் முனிசிபாலிட்டி. ஸோ இது எல்லாமே இன்ஜினியரிங் சப்ஜெக்ட் சம்மந்தமாக வந்தது, உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். லாஸ்ட்டு 2 மட்டுமே எல்லாருமே எதிர்பார்த்தது. ஒர்க் இன்ஸ்பெக்டர் நார்மல் டிகிரி எழுதலாமா, சானிடரி இன்ஸ்பெக்டர் நார்மல் டிகிரி எழுதலாமான்னு கேட்டிருந்தீங்க. ஒர்க் இன்ஸ்பெக்டர் பொறுத்தளவுக்கு மஸ்ட் பொசஸ் எ டிப்ளமோ இன் சிவில் இன்ஜினியரிங் ஆர் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஆர் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒர்க் இன்ஸ்பெக்டருக்கு. ஸோ சானிடரி இன்ஸ்பெக்டர் கார்பரேஷன் அண்டு முனிசிபாலிட்டி பொறுத்தளவுக்கு மஸ்ட் பொசஸ் எ டிகிரி அதாவது பேச்சுலர் டிகிரி வந்து பார்த்திங்கன்னா பிஎஸ்சி பண்ணியிருக்கணும் இன் ஜுவாலஜி, பிஎஸ்சி ஜுவாலஜி படிச்சுக்கணும். அலைடு வித் கெமிஸ்ட்ரி ஆர் கெமிஸ்ட்ரி அலைடு வித் ஜுவாலஜி ஆர் பிஎஸ்சி டிகிரி இன் பப்ளிக் ஹெல்த் என்விரான்மெண்டல் சயின்ஸ் ஆர் மைக்ரோபயாலஜி ஆர் பயோகெமிஸ்ட்ரி. இதெல்லாம் பண்ணது இல்லாமல் கூடுதலாக வந்து இந்த சானிடரி இன்ஸ்பெக்டர் கோர்ஸும் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் இதற்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன். நாலேஜ் இன் தமிழ், கண்டிப்பாக தமிழ் லாங்குவேஜ் வந்து இந்த டெஸ்ட்டு இருக்குது. அதனால தமிழ்நாட்டை சார்ந்தவர்களுக்கு தான் இது முன்னுரிமை வந்து முக்கியமாக இருக்கும். ஸோ எல்லாமே வந்து அசிஸ்டன்ட் இன்ஜினியர் கிரேடு 3 லெவலில் தான் கொடுத்துருக்காங்க. அடுத்தது சானிடரி இன்ஸ்பெக்டரும் கிரேடு 3 தான். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த எக்ஸாமினேஷன் பொறுத்தளவுக்கு ஓவராலாக டோட்டல் மதிப்பெண்கள் பார்த்திங்கன்னா 510 மதிப்பெண்கள் நடக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் பேப்பர் 300 மார்க்குக்கும் பேப்பர் 2 வந்து பார்த்திங்கன்னா பார்ட் ஏ பார்ட் பி அதாவது ஜெனரல் ஸ்டடீஸ் மற்றும் தமிழ் பொறுத்தளவுக்கு 300 மதிப்பெண்களுக்கு வந்து நடக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 510. ஸோ இன்டர்வியூ வந்து 60 மதிப்பெண்களுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மினிமம் குவாலிஃபையிங் மார்க் வந்து தமிழில் 40% எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 60 மார்க்ஸ் வந்து தமிழில் நீங்கள் எடுத்திங்கன்னா மட்டும்தான் இந்த எக்ஸாமினேஷனை பேப்பர் 2 வந்து வேல்யூவேட் பண்ணுவாங்க, பேப்பர் 1 வந்து வேல்யூவேட் பண்ணுவாங்க. ஸோ ஃபுல்லாகவே இதில் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இன்னொரு போஸ்டிங்ஸ்க்கும் அதே மதிப்பெண்கள் தான். ஸோ ஸ்கீம் ஆஃப் ரிட்டன் எக்ஸாமினேஷன் அப்ஜெக்டிவ் டைப் ஓஎம்ஆர் மெத்தட் தான். டிப்ளமோ ஸ்டாண்டர்டுக்கும் அதே மதிப்பெண்களை கொடுத்துருக்காங்க. 510 மதிப்பெண்கள் டோட்டலாக. இதில் வந்து 300 மதிப்பெண்கள் சிவில் இன்ஜினியரிங் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் அது மெயின் பேப்பர் பொறுத்தளவுக்கு 300 மதிப்பெண்களுக்கு நடக்குது. அடுத்தது பார்ட் ஏ பேப்பர் 2 வந்து பார்ட் ஏ பார்ட் பி வந்து பார்த்திங்கன்னா 300 மதிப்பெண்கள் நடக்குது. இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் டிஎன்பிஎஸ்சியுடைய 300 மதிப்பெண்கள் அப்படின்ற லெவலுக்கே வந்து எக்ஸாமினேஷன் வைக்கிறாங்க. ஸோ எத்தனை கொஷின் பார்த்திங்கன்னா இதில் வந்து ஒரு 200 கொஷினுக்கு நடக்குது. தமிழ் 100 கொஷின், ஜிஎஸ் 100 கொஷின் நடக்குது. ஸோ இந்த ஜிஎஸ் மற்றும் தமிழுக்கான ஸ்டடி மெட்டீரியல் அப்படின்றது நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குன்னு சொன்னேன். டிஸ்கிரிப்ஷன் டீட்டெயில் தரேன், வேணுங்கிறவங்க நீங்கள் பை பண்ணி பார்த்துக்குங்க. ஸோ இதுவும் ஓஎம்ஆர் மெத்தடில் தான் நடக்குது. எக்ஸாம் சென்டர்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க. 38 டிஸ்ட்ரிக்கும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஆல் ஓவர் தமிழ்நாடும் நீங்கள் வந்து சென்டர்ஸ் வந்து இருக்கும். அதனால் நீங்கள் உங்கள் ஓன் டிஸ்ட்ரிக்ட்லேயே நீங்கள் எக்ஸாமினேஷன் எழுதுகிற மாதிரியும் இருக்கும். ஸோ உங்கள் ஊரில் எவ்வளோ வேகன்சிஸ் இருக்குது, மற்ற டிஸ்ட்ரிக்டில் எவ்வளோ இருக்குன்றதை பார்த்துட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து இது ரிசர்வேஷன்ஸ் பார்த்திங்கன்னா பிஎஸ்டிஎம் ரிசர்வேஷன்ஸ் இருக்குது. தமிழ் வழியில் படிச்சிருக்கீங்க அப்படின்னா அதற்கான ரிசர்வேஷன்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. அதனால் இந்த ஒரு வாய்ப்பை மிஸ் பண்ணிடாமல் பயன்படுத்திக்கோங்க. இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ்க்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸ்னே சொல்லலாம் இந்த எக்ஸாமினேஷன். ஸோ சப்ஜெக்ட் பேப்பர் இல்லாமல் ரொம்ப நாள் கழித்து இந்த இன்ஜினியரிங் சப்பார்டினேட் சர்வீஸ்லேருந்து நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டிருக்காங்க. ஸோ இது எழுதுகிறவங்களுக்கு அசிஸ்டன்ட் இன்ஜினியர் டிஎன்பிஎஸ்சியில் எழுதுகிறவங்களுக்கு இது ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. அதுவும் கார்பரேஷன்லாம் வந்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதுன்றப்ப அவங்க வந்து ரொம்பவே சஃபிஷியன்ட்டாக அடுத்த ஃப்யூச்சரில் வந்து நல்லா ஸ்கோப்பாக இருக்கும். அதனால் இப்போயே இந்த ஒரு வாய்ப்பை பயன்படுத்திக்கங்க. தொடர்ந்து வந்து சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.